யூதா எழுதின பொதுவான நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தைய நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் அதில் இருக்கிறது. அதில் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய யூதா இங்கே எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நிறைய புதுசா வெளிப்பாடுகள், புதுசா கிறிஸ்தவ முறைகள், அது அப்படி அல்ல, இது இப்படி அல்ல, அது தப்பு, இது தப்பு, இதுதான் சரி, அதுதான் சரி என்று சொல்லி புதுசா நிறைய நூதனமான காரியங்கள், அதுதான் சரியான வார்த்தை, நூதனமான காரியங்கள் இன்றைய கிறிஸ்தவத்தை அலைக்கழிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆதி காலத்து விசுவாசிகள், ஆதி காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர்கள் செய்ததெல்லாம் தவறு. இப்போ எங்களுக்கு தான் புதுசா வெளிப்பாடு வந்திருக்குது, அதனால நாங்க சொல்றதுதான் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி புதுசா நூதனமான காரியங்கள் எல்லாம் இன்றைய சபைகளுக்குள்ளாக உட்பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆதி காலத்துல வயதானவர்கள் ஒருவேளை இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆதி காலத்துல இருந்த பக்தி, ஆதி காலத்துல கர்த்தருக்கு பயப்பட்ட பயம், ஆதி காலத்துல கர்த்தரை தொழுது கொண்ட முறைகள், ஆதி காலத்து இசைகள், அவைகளெல்லாம் நல்ல இனிமையான இசைகள், ஆதி காலத்துல பாடப்பட்ட பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் கவனித்து பாருங்க. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது நம்முடைய இருதயம் உடைந்தது. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது இருதயத்திற்குள்ளாக ஒரு களி கூறுதல், ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பாடல்கள் பாடப்பட்ட போது நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்து கொண்டது. ஆனால் இன்றைய பாடல்கள் நடனமாடுவதற்கும் வெறும் ஆரவாரத்திற்கும், இன்றைய பாடல்களுடைய இசை வடிவமைக்கப்படுகிற காரியங்கள் அதெல்லாம் கேட்டு பார்த்தா வெறும் இறைச்சல்கள், பாடல்களின் வார்த்தைகள் கூட சரியாக புரியாதபடிக்கு அர்ப்பணிப்பில்லாமல் எழுதப்பட்ட பாடல்கள் இன்றைய சபையின் ஆராதனைகளை அலங்கோலமாக்கி விட்டது. உண்மைதானே? மறுக்க முடியுமா? இன்றைய பாடல்களிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? சினிமா இசை மெட்டுக்களிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிற பாடல்கள் கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணும், கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணும். ஆனால் ஆதி காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள், அதற்கு இசையமைக்கப்பட்ட அந்த இசையின் காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். சினிமா வாசனையே இல்லாதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சொன்ன வேதம், அவர்களுடைய வழக்கத்தின்படி கர்த்தரை பாடுகிறதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அனுமதி கொடுக்குமா? எப்படி கொடுக்கும் வேதம்? அப்போஸ்தலர்கள் அப்படி செய்தார்களா? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது டான்ஸ் ஆடினாங்களா? அவர்களுக்கு ஏது நேரம்? ஆத்துமாக்கள் அழிவை பார்க்கிறார்கள், ஐயோ ஆத்துமாக்கள் மனம் திரும்பவில்லையே என்று அலறுகிறார்கள். 3000 பேருக்கு மைக்கே இல்லாமல் 3000 பேர் கேட்கிற அளவுக்கு பேதுரு கத்துகிறான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் கேட்கிறது போல மைக்கே இல்லாமல் கத்துகிறான் பேதுரு. அப்பொழுது பேதுருவுக்கு நடனமாடுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை, ஜோக்கடிப்பதற்கு நேரம் இல்லை. காலம் குறுகி இருக்கிறது. அதற்குள்ளாக ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் பேசுவதை தவிர வேறு ஒன்றும் அன்றைக்கு ஊழியங்களிலே இல்லை. கர்த்தர் கிரியை செய்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தங்களுடைய தந்திரமான வார்த்தைகளின் நிமித்தம், தங்களுடைய தந்திரமான அசைவுகளின் நிமித்தம், தங்களுடைய சுய ஞானத்தின் நிமித்தம் எப்படியாகிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாம், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவைகளெல்லாம் மேலை நாட்டு இறக்குமதியோ என்று கேட்க தோன்றுகிறது. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. சாதாரணமாகவே நாம் எல்லாருடைய காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம், நம்முடைய தனித்தன்மையை நாம் விட்டு விடுவோம். அது நம்முடைய வழக்கம். நம்முடைய உணவு முறையை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய உடை வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வஸ்திரம் உடுத்துகிற முறையை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்களா? இல்லை.
ஆனால் மற்றவர்கள் செய்கிறதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த காலத்துல உடை உடுத்தின ஸ்டைல் வேற. ஆனா இன்னைக்கு நாம் அப்படி அல்ல. மற்றவர்கள் கலாச்சாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். ஒரு சாதாரணமான இனிப்பு வகைகளை பாருங்கள். நம்முடைய பாரம்பரியமான இனிப்பு வகைகள் நல்ல ஆரோக்கியமானவைகள். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மேல இருந்து வந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம். அப்படித்தான் மேலை நாடுகளிலிருந்து வருகிற நூதனமான உபதேசங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதுதான் சரி, இதுதான் சரி, அவர்கள் சொன்னா சரியா இருக்கும், இவர்கள் சொன்னா சரியா இருக்கும். ஆனா அப்போஸ்தலர்களால முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அதை விட்டது இன்றைய கிறிஸ்தவம். இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். பலர் எழும்பி வருவார்கள், உங்களை வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களை கூட செய்வார்கள், அற்புதங்களை எல்லாம் செய்வார்கள். அற்புதம் நடக்கிறது, அதனால அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், என்ன வேணா பேசிட்டு போறாங்க. அற்புதம் நடந்துச்சே? நோ பிரதர், நோ சிஸ்டர். கர்த்தருடைய வசனம் இருக்குதா? சத்தியம் இருக்குதா? கர்த்தருடைய வசனத்தின்படி காரியங்கள் இருக்கிறதா? அப்போஸ்தலர்களால சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா? அவர்கள் சொன்ன உபதேசங்கள் சரியா இன்றைக்கு வெளிப்படுகிறதா? இவைகளை எல்லாம் பார்த்து சபையானது சரியான திசையிலே பயணிக்க வேண்டும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நூதனமான காரியங்களிலே நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ? அப்போஸ்தல உபதேசம் கடினமாய் இருக்கிறது, ஆதி காலத்து காரியங்கள் எல்லாம் கடினமாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் எங்கள் இருதயத்திற்கு ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணவில்லை. ஆனா இப்ப அடிக்கிற அடி, அந்த ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் போட்டாதான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீர்களா? இவைகளெல்லாம் ஒன்றும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. இவைகளெல்லாம் எதுவும் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அனுமதிக்காது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் செல்ல வேண்டுமானால் அந்த பூர்வமான பாதைகள், அப்போஸ்தலராலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த காரியங்களில் நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த கடைசி கால வஞ்சகத்திற்கு நாம் தப்ப முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம், கர்த்தரோடு இணைந்து பயணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம்.